இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சப்பாத்திக்கு சுவையான கிரேவியை செஞ்சு காட்டி, அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, குடமிளகாய், சிறிதளவு கருவேப்பிள்ளை, பன்னீர், தேங்காய், மஞ்சள், மிளகாய் பொடி, சோம்பு, மல்லிப்பொடி இதெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் சோம்பை போட்டு வெடிக்க விட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பின்னர் தக்காளியையும் போடணும், நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கேரட்டு, குடமிளகாய், உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நம்ம நறுக்கி வச்சுருக்க பன்னீர் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி சிறிதளவு நீர் ஊற்றி தேவையான அளவு தேங்காய் அரைச்சது ஊற்றி கிண்டி ஒரு விசில் போட்டோம்னா போதும். குக்கரில் கொத்தமல்லியை தூவி இறக்கணும்னா சப்பாத்தி கிரேவி ரெடி. இதை பெரியவங்க முதல் சின்ன குழந்தைகளுக்கு வரைக்கும் நம்ம இதை கொடுக்கலாம். இதையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.